தமிழ்நாட்டில் இட்லிக்கு அடுத்தபடியாக காலை உணவாக மக்கள் விரும்பி உண்பது வெண்பொங்கல் ஆகும். வெண்பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், நெய் 3 டேபிள் ஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி 10 கிராம், இஞ்சி பொடியாக நறுக்கியது 1 விரல் அளவு, கடுகு உளுந்து 1 ஸ்பூன் தாளிப்பதற்கு, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம். இப்பொழுது வெண்பொங்கல் எப்படி தயார் செய்வது என்பதை குறித்து பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரிசியையும் பருப்பையும் எடுத்துக்கொண்டு தண்ணீர் விட்டு நன்றாக கழுவிக்கொள்ளவும். ஒரு குக்கரில் 1 கப் அரிசிக்கு 3½ கப் தண்ணீர் விட்டு கழுவி வைத்துள்ள அரிசியையும் பருப்பையும் இதில் சேர்த்து குக்கரை அடுப்பில் வைத்து வேக வைத்துக் கொள்ளவும். அரிசியும் பருப்பும் வெந்தவுடன் குக்கரை இறக்கி வைத்துவிட்டு வேறொரு வாணலியை அடுப்பில் வைத்து 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் ஆயில் இவற்றை சேர்த்து எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு உளுந்து இட்டு கடுகு பொரிந்தவுடன் சீரகம், மிளகு, கறிவேப்பிலை, இஞ்சி இவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக இட்டு முந்திரி பருப்பையும் இத்துடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது தயாராக உள்ள அரிசியையும் பருப்பையும் திறந்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதில் வறுத்து வைத்துள்ள தாளித்து வைத்துள்ள இவை அனைத்தையும் சேர்த்து ஒன்றாக கலக்கி எடுத்து வைக்கவும். இந்த வெண்பொங்கல் சட்னி சாம்பாருடன் சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையான ஒன்றாகும்.